இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 8 வசனம் 4. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரன் நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். மண்ணால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் அள்ளிய ஆற்றலும் உணர்வும் ஆராயும் உள்ளமும் மற்ற படைப்புகளுக்கு கிடையாது. மற்ற படைப்புகளை உற்று நோக்கும்போது மனிதனை குறித்து கர்த்தர் இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்பது தமக்கு ஆச்சரியத்தை தருவதாக கூறுகிறார். கர்த்தரின் பார்வையில் மனிதன் மதிப்புடையவன். எந்த மனிதனையும் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நாம் கருதக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் அவனை தமது சாயலிலும் உருவத்திலும் படைத்துள்ளார். மனுஷலாகிய நமக்காக தான் ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுக்கும் அளவிற்கு நாம் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். மனிதனாகிய நமக்காக பாவத்தையும் சாபத்தையும் போக்க பிசாசின் கையில் இருந்து காப்பாற்ற மனுஷ சாயலாகி சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இப்படியாக மனுஷனை இயேசு கிறிஸ்து நினைக்கிறதற்கு மனுஷராக நாம் எம்மாத்திரம் தேவனுக்கு தேவதூதர்களுக்கும் அடுத்தபடியாக மனுஷன் இருக்கிறார். தேவதூதர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் மனிதனாகிய நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக புத்திர சுவீகாரம் பெற்றவர்களாக மாறுகிறோம். நமக்கு பிசாசை விரட்ட சுகம் கொடுக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு உட்கார்ந்து அரசாட போகும் உன்னத நிலையும் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவைகள் அநேகம் உண்டு. சகலமும் மனுஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் காலம் இனி வருகிறது. கர்த்தர் நம்மை நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்கிறார். கர்த்தர் மேன்மையும் மகத்துவம் உள்ளவர். அவர் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்று எண்ணி அவரை போடுவோமாக. ஜெபம். எங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்திருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆழியை செய்ய எங்களுக்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறீர். இவைகளையெல்லாம் நாங்கள் நினைத்து உண்மை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.